Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் ஷாப் டூர் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்கள் ஷாப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அதனால இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷாப் டூர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய புது ஐட்டங்கள்ஸ் வந்திருக்கு, புது ஸ்டாக்கும் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ மசாலாஸ் எல்லாம் 100 கிராம்ஸில் இந்த மாதிரி பாட்டிலில் வருது. ஏன்னா பேக்கெட்டில் இருந்தால் பிரித்து கொட்டணும், வாசம் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். சீல் பண்ணியிருக்கு, ஃப்ளேவர் எல்லாம் போகாது, வாசம்லாம். வேணுங்கிறச்ச ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி உங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம். எல்லாமே 100 கிராம்ஸு இந்த மாதிரி பேக்கிங்கில் வருது. பாதாம் பவுடர், பாதாம் மில்க் மிக்ஸும் இந்த மாதிரி வருது. கிச்சனில் ஒரே மாதிரி வாங்கி நீங்கள் நீட்டாக அடுக்கி வச்சுக்கிறதுக்கும் அழகாக இருக்கும். இதெல்லாம் 100 கிராம்ஸில் இருக்குது. 100 கிராம்ஸ் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். பெரிய பேக்கிங் 1/4 கிலோலையும் எப்போவும் வர்ற மாதிரி அந்த பேக்கிங்கும் இருக்குது. அப்புறம் பெருங்காயத்தில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் இந்த மாதிரி பேக்கிங்கில் வருது பவுடர். இது 50 கிராம்ஸு. இது 100 கிராம்ஸு, இது 50 கிராம்ஸ். கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி க்யூப்பில் பாட்டிலில் வருது. இப்போ புதுசாக ஆயில் பாட்டில்லாம் வந்திருக்கு. இது 500 ml. பாருங்கள், இப்படி திறந்துட்டு ஊற்றிக்கலாம். நல்லா கழுவுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயே 1000 ml-ம் இருக்குது. இது 1000 ml. இதுவும் அதே மாதிரி தான். நல்லா கழுவுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளாஸில் எல்லாம் வச்சுருக்கோம், கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ புதுசாக ஹார்லிக்ஸ் பாட்டில் 2 சைஸில் வந்திருக்கு. இது சின்ன சைஸு, இது அதுக்கு அடுத்த சைஸு. இது நம்ம ஏதோ ஆஃபீஸ்க்கு மோர் ஊற்றி கொண்டு போகலாம், ரசம், சாம்பார். ஏன்னா தனித்தனியாக சாதம் கொண்டு போகிறவங்க, குழம்பெல்லாம் கொண்டு போகணுன்னா இதில் ஊற்றி கொண்டு போகலாம். அப்படியே நல்லாயிருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக கனமாக இருக்குது. ஒரே மெட்டீரியலில் செஞ்சதுனால ஜாயிண்ட் எல்லாம் இல்லை, நல்லாயிருக்கும். ட்ரைப்ளை கடாய் நிறைய சைஸில் இருக்குது, மூடியோடு இருக்குது. இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது, மூடியோடு இருக்குது. எந்த சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். காஃபி ஃபில்டரும் இருக்குங்க. அப்புறம் இது கீ பாட் முன்னாடியே எல்லோரும் வாங்கியிருப்பீங்க, அதுவும் இருக்குது. அதில் 2 சைஸ், பெரிய சைஸும் இப்போ வந்திருக்கு. பெரிய சைஸ் இருக்குது, அதே இதில் பெரிய சைஸ். இது 6, இது 4. அப்புறம் இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ட்ரைப்ளை வேண்டான்னு நினைக்கிறவங்க இது நல்ல எவர் சில்வர் தான். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், துருப்பிடிக்காது, ஹெவி வெயிட்டு, நல்ல வெயிட்டாக இருக்கும். அந்த கடாயை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் ட்ரைப்ளையை விட. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். கைப்பிடி இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த அடியெல்லாம் பிடிக்காது. இதுவும் இங்கே இருக்கிறதெல்லாம் 18 கேஜ் பிரியாணி பாட்டு. இது ட்ரைப்ளை மாதிரி இல்லை, இன்னும் அதை விடவே நல்லாயிருக்கும் குவாலிட்டி. பாருங்கள், இதுவும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பெஸ்ட்டு குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொன்னாங்க கடையில், நல்லாயிருக்கும். இதுவுமே அடியெல்லாம் பிடிக்காது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் 3 சைஸ் இருக்குது. முதல்ல பார்த்ததெல்லாம் திக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்ச பிரியாணி பாட். அது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதுலாம் ட்ரைப்ளை பிரியாணி பாட்டு. இது அதை விடவே இன்னும் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும், நல்ல அடி கனமாக இருக்கும். ட்ரைப்ளை இதில் 4 சைஸ் இருக்குது. பாருங்க, இது மூடியோடே தான் வருது, நல்ல ஹெவியாக இருக்கும் வெயிட்டு. உங்களுக்கு சைஸு, ஹைட்டு, வெயிட்டு, அப்புறம் எவ்வளோ அளவு அதெல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ சைஸ், எவ்வளோ கெப்பாசிட்டின்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் எங்கள் ஷாப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான திங்ஸும் இருக்குது. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மாவு டப்பாவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இல்லை நம்ம மளிகை சாமானில் மசாலாஸ் கூட போட்டுக்கலாம். இது சின்ன சைஸில் 4 இருக்குது.
ஒன்றுக்குள்ள ஒன்றா வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற சமயம் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். யூஸ் பண்ணாத சமயம் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து சின்ன சைஸு. அதிலே வந்து இது மீடியம் சைஸ். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவெல்லாம் ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பெரிய சைஸ். இதில் 4 இருக்குது. அது ஆக மொத்தம் 12 சைஸு. இதில் 4, இதில் 4, இதில் 4. இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா மாவு டப்பா, அது அரை டப்பாவாக இருந்தது. அதிலே வந்து இதெல்லாம் ஃபுல் சைஸு. அப்புறம் மசாலா டப்பா இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அப்புறம் நெய் சொம்பு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஹண்டி டைப்பில் சட்டிகள் எல்லாமும் இருக்குது. அப்புறம் டம்ளர் இருக்குது. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இது டிகாக்ஷன் ஊற்றுறது, எண்ணெய் ஊற்றுறது இதெல்லாமும் இருக்குது. எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், துருவெல்லாம் பிடிக்காது. இங்கே பிளேட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. சாப்பிட்ற டிஃபன் பிளேட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. டிஃபன் பாக்ஸ் இருக்குது, சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ். இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை அதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் இட்லி பாத்திரம் அதெல்லாமும் இருக்குது. இட்லி பிளேட்ஸு, மினி இட்லி பிளேட்ஸு இதெல்லாமும் எங்கள் ஷாப்பில் இருக்குது. இந்த மாதிரி பருப்பு மத்து, அப்புறம் அதிலே 2 சைஸு. அப்புறம் வந்து துடுப்பு இருக்குது. துடுப்புலே சின்னது பெருசு நம்ம கூழெல்லாம் காய்ச்சறதுக்கு, கஞ்சி காய்ச்சறதுக்கு. அப்புறம் செட்டிநாடு அரிக்கரண்டி, இது வந்து ஒரு 3 சைஸில் இருக்குது. அப்புறம் மோர் கடையிற மத்து, அதுவும் வந்து 2 சைஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து சத்தகம், தேங்காய் கீறுறதுக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் சத்தகம். இது வந்து தேங்காய் துருவறதுக்கு. அப்புறம் மினி இட்லி பிளேட் இருக்குது. மினி இடியாப்பம் பிளேட் இருக்குது. இதில் கைப்பிடியோடு இருக்குது. இது வந்து தனியாக வாங்கிக்கலாம். நீங்கள் 1 வேணாலும் வாங்கிக்கலாம், 2, 3 வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒன்று ஊற்றி வைக்கிறதுக்குள்ளே இன்னொன்றில் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், துருவெல்லாம் பிடிக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கீ பாட்டு. அப்புறம் இது வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு இல்லை டிகாக்ஷன் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுதான் பார்த்தீங்க இல்லையா அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில். அப்புறம் வந்து இது குட்டி டிஃபன் பாக்ஸு பாருங்கள், சின்னதாக சூப்பராக இருக்குது. மேலே வந்து காய்கறி வச்சுக்கலாம், கீழே சாதம் வச்சுக்கலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் கொஞ்சமாக. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாண்டில் பேபி இட்லி பிளேட்டும் இருக்குது. 4 இட்லி பிளேட் இருக்குது. இதுவுமே எல்லாமே நல்லா திக்காக தான் இருக்கும். எதுவுமே வந்து லைட் வெயிட்டாகவே இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுவும் துருவெல்லாம் பிடிக்காது. அப்புறம் இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸஸும் இருக்குது. இது வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. இனி எல்லாம் ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல டப்பாவில் கொடுத்தோன்னா அவங்க நிறைய நாள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி உங்களை நினச்சிக்கிட்டே யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸும் இருக்குது. அப்புறம் டம்ளர் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல வெயிட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய டம்ளர், இது சின்ன டம்ளர். அப்புறம் இது சாதம் வடிக்கிற கிளிப்பு, நல்ல எவர் சில்வர்லேயே இருக்குது, நல்ல டைட்டாக பிடிச்சிக்கும். இங்கே டேபிளில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே 300க்குள்ளே எல்லாமே இல்லை, ஒன்று தனித்தனி ரேட்டு. ஒன்று 200 இருக்கும், ஒன்று 290 இருக்கும், ஒன்று 270 இருக்கும். அந்த மாதிரி 300க்குள்ளே இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் எது வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து வெப்சைட்லேயும் இருக்குது, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் லிங்க் கொடுக்குறோம், இல்லை ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். எதில் சௌகரியமோ அதில் ஃபோன் பண்ணியோ இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தான் காமிச்சேன், இன்னும் நிறைய ஐட்டங்கள்ஸ் எங்கள் ஷாப்பில் இருக்குது. நீங்கள் வந்து நேரில் வந்தும் வாங்கிக்கலாம், இல்லை வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். நிறைய ஐட்டங்கள்ஸ் வந்து இப்போ புதுசாகவும் வந்திருக்கு. சவுத் இந்தியா ஃபுல்லும் ஃப்ரீ டெலிவரி தான். நீங்கள் இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா வந்து பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்து வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.